மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். எனக்கு ஒரு 100 இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அது சொல்றத முதல் கையெழுத்து அப்படி ஒன்றும் இல்லை. அது எது அன்னைக்கு அந்த தேவையே இதுதான். நமக்கு உங்களுக்கு தெரியும், 100 கையெழுத்தில் தான் இது சரி செய்ய முடியும். அதில் ஆக சிறந்ததாக நான் நினைக்கிறது, இந்த நாட்டில் பசிச்சு கிடந்தவங்கிற முறையில் பசிங்கிற சொல்லு இல்லாமல் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த நாட்டில் பல லட்சம் கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்க போகிறாங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்குது. நான் இங்கே இருந்து என் வீட்டுக்கு தினம் போகும்போது நிறுத்தங்களில் இந்த குழந்தை இப்படி தோளில் போட்டுக்கிட்டு அந்த மயங்கே கிடக்குது. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எங்கேருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. நிறுத்தினோடனே அந்த கையை கூட்டமாக ஏந்தும்போது ஒரு வலி வரும் பாருங்க, நடா அப்படின்னு. நம்ம பெண்கள் இல்லை வட இந்திய பெண்கள் தான். இப்போ அதில் ஒன்று தோணும், நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு எடுக்காத ஒருக்கு அதையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு தோணும். ஆனாலும் இந்த நிலைமையில் இன்னும் இருக்குது. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் எடுக்கிற பிச்சை போட்டு காட்டுவேன். நான் வத்துக்கேன் அந்த காட்சியை. அது பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நான் பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறதா வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்போ 2 இந்த முரண்படுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு கனவாக போயிடக்கூடாது. நீ என்ன கல்வி நினைக்கிறியோ, மருத்துவமாக படி, நீ பொறியாளராக படி, அது எந்த வாய்ப்பையும் அரசு செய்யும். ஏன்னா நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த நாட்டு பிள்ளைகளும் என் நாட்டின் செல்வங்கள்னு அதை தூக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மருத்துவம் உயிர் காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் ஐயா தாப்பாண்டியன் நல்லகண்ணன் தவிர அரசியல் தலைவர்களில் யாரும் அரசு மருத்துவமனையில் படுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழல் லஞ்சத்தை விட்டு உண்மை நேர்மையான நிர்வாகம் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.